Hi, welcome you to Learn English. He is eating an apple. அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இந்த வாக்கியத்தில் இஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஆர் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? வாஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்லைனா வேர் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதில் டஸ் அப்ளை பண்ணோம்னா இந்த சென்டென்ஸ் எப்படி மாறும்? இல்லை டிட்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சேஞ்சஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறணும், அதில் இருக்கிற முக்கியமான ஹெல்பிங் வேர்பை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அந்த சென்டென்ஸை சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் ஆகும். ஹை, வெல்கம் டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம ஹீ இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள் இந்த வாக்கியத்தில் இஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக கீழே இருக்கிற வேர்ட்ஸ் ஆர், வாஸ், வேர் இதை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்டு ஆர். ஆர் அப்ளை பண்ணால் அந்த வாக்கியம் எப்படி இருக்கும்? ஆர் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கிற வார்த்தை. நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ், ஆர் இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். இஸ் வந்து சிங்குலர் ஒருமை, ஆர் பன்மை. பன்மை அப்படின்னா ஆப்பிள் அப்படின்னா ஒருமை, ஒரு ஆப்பிள் தான். பன்மையை மாத்திரப்ப ஆப்பிள்ஸ்ன்னு மாறுது. ஹீ இஸ் ஈட்டிங் ஆப்பிள்ஸ். இப்போ அந்த ஆன் வரல பாருங்கள். ஆன் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஓகே, ஆப்பிள்ஸ்ன்னு வந்ததுனால அந்த ஒன்று அப்படிங்கிற வார்த்தை வராது. ஹீ இஸ் ஈட்டிங் ஆப்பிள்ஸ். அவர் ஆப்பிள்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஹீ ஆர் அப்படின்னு அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா ஆர் பன்மை. அப்போ அந்த ஹீயை எடுத்துகிட்டு அதை பன்மையாக மாற்றுறோம். தே, தேன்னா அவர்கள். இல்லைன்னா வி அப்படின்னு மாற்றலாம். வி ஆர் ஈட்டிங் an apple. ஓகே, they are eating an apple. அவர்கள் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். ஸோ ஆர் வந்துருச்சா? அந்த ஆர் வந்தோன்னே சப்ஜெக்டை மாற்றிருக்கோம், தே அப்படின்னு மாற்றிருக்கோம், இல்லை வி அப்படின்னு மாற்றலாம். ஓகே, இப்போ இஸ்ஸுக்கு பதிலாக வாஸ் அப்ளை பண்ணுவோம். வாஸ்னால் என்னது? பாஸ்ட் டென்ஸ். சிங்குலரில் இஸ், அதோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ். ஸோ அந்த வாக்கியம் எப்படி மாறுது? ஹீ இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள். அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இது நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த இடத்துல வாஸ் அப்ளை பண்ணிட்டோன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடுது. அதாவது அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு மாறிடுது. ஓகே, இப்போ டிட் அப்படிங்கிற வார்த்தையை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, டிட் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். இது ஒருமைக்கு வரும், பன்மைக்கு வரும். அதாவது சிங்குலரும் வரும், ப்ளூரலும் வரும். கடந்த காலத்தை குறிக்குது டிட். ஹீ டிட் நாட் ஈட் அன் ஆப்பிள். அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிடவில்லை. ஓகே, ஹீ டிட் நாட் ஈட் அன் ஆப்பிள். ஹீ டிட் ஈட்டிங் அன் ஆப்பிள். அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிடுதலை செய்திருந்தார். ஹீ டிட் ஈட்டிங் அன் ஆப்பிள். இந்த மாதிரி மாறும். ஸோ ஹீ இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள் அந்த வாக்கியம் ஹீ டிட் நாட் ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னு மாறுது. டிட் நாட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அந்த நாட்டு சேர்க்காமல் சொன்னோன்னா ஹீ டிட் ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அது பாஸ்ட் டென்ஸில் அவர் சாப்பிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஏட் அன் ஆப்பிள் அந்த மாதிரியும் சொல்லலாம். அதாவது டிட், ஈட் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தைகள் பாஸ்ட் டென்ஸில் ஏட் அப்படின்னு மாறுது. ஓகே, ஹீ ஏட் அன் ஆப்பிள். அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டிருந்தார். ஹீ டிட் ஈட்டிங் அன் ஆப்பிள். அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிடுதலை செய்திருந்தார். ஹீ டிட் நாட் ஈட் அன் ஆப்பிள். இது நெகட்டிவ் ஃபார்ம். ஓகே, இப்போ இஸ்ஸுக்கு பதிலாக ஹேஸ் அப்ளை பண்ணுவோம். ஹேஸ்னால் என்ன அர்த்தம்? வைத்திருத்தல், கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஹேஸ் அ கார் அப்படின்னா அவர் ஒரு கார் வச்சுருக்கிறாரு. ஷீ ஹேஸ் அ புக், அவள் ஒரு புக் வைத்திருக்கிறாள். ஹேஸ் அப்ளை பண்ணிட்டோன்னா அவர் ஒரு ஆப்பிள் வைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஹேஸ் அன் ஆப்பிள். இந்த சேனலில் நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஹேஸ், ஹேவ் வந்தாலே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹேஸ், ஹேவ். இந்த ஹேஸுக்கு அடுத்து இல்லை ஹேவுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா, ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் க்ரீன் கலரில் இருக்கா? அதுக்கு கீழே வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது எப்படியெல்லாம் மாறுதுன்னு பாருங்கள். ஈட்
அப்படிங்கிற வார்த்தை ஏட்டுன்னு மாறுது, ஈட்டன் அப்படின்னு வருது. ஈட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஹேஸுக்கு அடுத்து வரணும், இல்லைனா ஹேவுக்கு அடுத்து வரணும். அதாவது ஹேஸ் ஹேவுக்கு அடுத்து ஒரு வேர்ப் நம்ம எழுதணும் அப்படின்னா அந்த வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஓகே, டேக், டுக், டேக்கன். ஹி ஹேஸ் டேக்கன் an ஆப்பிள். அவர் ஒரு ஆப்பிளை எடுத்துக்கொண்டார். He has taken an apple. He has eaten an apple. அவர் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு விட்டார். He has eaten an apple. இந்த மாதிரி has, have present perfect tenseல யூஸ் பண்ணுவோம். hasக்கு அடுத்து haveக்கு அடுத்து வர்ற verb கண்டிப்பாக past participle தான் இருக்கணும். ஸோ he is eating an apple. அந்த is எடுத்துகிட்டு has அப்ளை பண்ணிட்டோன்னா he has eaten an apple. அவர் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு விட்டார். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நிறைய சென்டென்சஸ் நான் இங்கே எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்கேன். she has withdrawn a huge amount. has withdrawn. it has gone outside. has gone. இந்த gone அப்படிங்கிறது go, went, gone. go அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். யஷ்வந்த் has secured good marks. பிரீதா has got a good job. got அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நவ் இஸ்ஸுக்கு பதிலாக had அப்ளை பண்ணால் அந்த சென்டென்ஸ் எப்படி மாறும்? had அப்படின்னா என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, he had an apple. he had eaten an apple. ஓகே, அந்த has haveோட பாஸ்ட் டென்ஸ் தான் had. he had eaten an apple. அந்த has haveக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர்ற மாதிரியே hadக்கு அப்புறமும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். இந்த had அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் வர்றப்ப had யூஸ் பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். he had opened the box, took an apple and ate it. ஸோ பாக்ஸை திறக்கிறது ஒரு செயல். இன்னொரு செயல் என்னது? ஆப்பிளை எடுக்கிறது இன்னொரு செயல். இன்னொரு செயல் சாப்பிட்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் வர்றப்ப முதல்ல நடந்த நிகழ்வை சொல்கிறப்ப had யூஸ் பண்ணணும். he had opened. had opened வந்துருச்சா? அடுத்து வெறும் டுக்குன்னு மட்டும் வருது பாருங்கள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. took an apple and ate it. she had eaten an apple before she ate lunch. இஸ்ஸுக்கு பதிலாக does அப்ளை பண்ணி பார்க்கலாமா? அகைன் நெகட்டிவ் வந்துடுது பாருங்கள். he does not want to eat an apple. அவர் ஒரு ஆப்பிளை சாப்பிட விரும்பவில்லை. he does eat an apple. அதாவது he eats an apple. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். he eats an apple. அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறார். he did not eat an apple. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். he had eaten an apple before taking lunch. லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆப்பிளை சாப்பிட்டுட்டாரு. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஒரு கடந்த கால நிகழ்வு, ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வு வர்றப்ப had வரும். அடுத்து he has eaten an apple just now. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ தான் அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு முடித்தார். he ate an apple. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் வேர்பை வேறு வேறு ஹெல்பிங் வேர்ப் வச்சு மாற்றி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.